உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை 13 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 133 நாட்கள். இது மேன ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரமாகி கும்பராசியை நோக்கி வர்றாங்க. இப்படி வரக்கூடிய சனி பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது? தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பீரியடு இந்த 12 ராசிகளிலேயும் தனுசு ராசிக்குத்தான் ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு ஜாக்பாட்டான டயத்தையும் அந்த சனி வக்ரகதியிலிருந்து தனுசு ராசிக்காரராகிய உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தன்னுடைய கௌரவத்தை மட்டும்தான் விரும்புகிறவங்க. அடுத்தவங்க நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சுய கௌரவம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, தர்மம் செய்யறது, செஞ்ச தர்மத்தை எதிர்பார்க்காதவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, தெய்வ பக்தி உள்ள உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியில பட்டுட்டு இருக்கிறீங்க. கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மனைவியால கஷ்டம், மக்களால கஷ்டம், இல்லை கணவரால கஷ்டம், செய்யக்கூடிய தொழில கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம், வேலையில கஷ்டம், இது மாதிரி எந்த திசையில திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனை, வேதனை, மன கஷ்டம்தான். எல்லாத்துக்குமே பணம் இல்லைன்னு வேதனை. ஆனா உங்களுக்கு பணம் காசு இருந்தாலும் மற்ற வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ எந்த விதத்திலையும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப இந்த சனி பகவான் வக்ரமாகி, அந்த வக்ரம் அப்படிங்கிறது இயல்பு நிலைக்கு மாறாக பலனை கொடுப்பார் சனி பகவான். அப்ப உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது நல்ல பலனை கொடுக்க போகிறார். அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை பாருங்க, 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறாரா இல்லைங்களா? கண்டிப்பாக. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகன் சனி பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு அட்டகாசமான யோகம். அது போக அதே கன்னி ராசியில செவ்வாயும் இருக்கிறார் செப்டம்பர் 13 வரைக்கும். அந்த செவ்வாய் யாரு? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம், பேர், புகழ், உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு, அடுத்த மனிதர்களால், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், கௌரவம் கிடைக்கணும், உயர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற கிரகம் தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. அந்த சனியும் செவ்வாயுடைய யோகம் தனுசு ராசிக்கு, அதாவது கொடுக்கிற தெய்வம் கோரையை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் தான் இப்போ உங்களுக்கு. அப்போ இந்த பீரியட்ல ஸ்பெயின்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால, சுவிட்சர்லாந்துல, யூகேல, கனடால, ஆஸ்திரேலியால, யுஎஸ்ஏல, நார்வேல, இத்தாலியில, இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே
ஒரு மிகப்பெரிய விடிவு காலம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, உங்களுடைய உழைப்பை கொட்டுனீங்க, உங்களுடைய திறமையை பூரா கொட்டுனீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கல. அந்த இடத்துல இருந்து நம்ம ஏதாவது சூழ்நிலையில் மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, அது இது நாள் வரைக்கும் முடியல. இப்போ முயற்சி பண்ணுங்க, கம்பெனி விட்டு கம்பெனி மாறலாம். அப்படி மாறினாலும் நல்ல பதவியோ நல்ல வருமானமோ கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அது போக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, உங்களுக்குமே பிஸ்னஸ்லேயோ வியாபாரத்திலேயோ ஒரு நல்ல மாற்றம், ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேர் தன்னுடைய குடும்ப ரீதியான மனக்கஷ்டங்கள், கடன்னால பிரச்சனை, தாயுடைய உடல் ரீதி சரியில்லை, தாய் தன் மேல நல்ல நம்பிக்கை வைக்கல, தாய் கண்ணுக்கே நம்ம கெட்டவங்களா தெரிகிறோம். இது மாதிரி எவ்வளவோ மனசு வருத்தப்பட்டுட்டீங்க. சொந்த பந்தங்களால வேதனை, அவமானங்கள், இவங்க நம்ம சமயத்துக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஏமாற்றம். அப்போ இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தாங்கிட்டு நம்ம இருப்பதா இறப்பதா அப்படிங்கிற குழப்பத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டீங்க. அப்படி வந்திருந்தாலும் நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் மருந்தே குடித்தாலும் கண்டிப்பாக சாக மாட்டீங்க. அந்த மாதிரி யோசனை இருந்தாலும் விட்டுருங்க. இப்போ நல்ல பீரியட் வந்தாச்சு. இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய அனுகிரகம், சனி பகவான் வக்கர கதியிலிருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசியுடைய அதிபதி குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ அந்த சனியும் குருவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு, தொழிலில் மேன்மையை கொடுப்பாரு. குரு பகவான் பணத்தை கொடுப்பார். அப்போ இந்த பணத்தை சம்பாரித்து நீங்கள் பட்ட கடனை அடைத்து நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களை யார் இகழ்ந்து பேசினார்களோ, யார் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப மட்டமாக தெரிஞ்சீங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அதுபோக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப மனசே விட்டுட்டீங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டும் குடும்பத்தில் உள்ள கணவரே கண்டுக்கல, உங்களை பார்த்து பாராட்டல. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல போனாலும் ரொம்ப ட்ரெஸ்ஸு, ஒரு பிஸ்னஸே பண்ணினாலும் அது நல்ல நிம்மதி இல்லை. இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பணிச்சுமை, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள், அது எல்லாமே இறக்கி வைக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. தைரியமாக இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அது போக 5ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ அந்த செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும், அந்த குருவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும், அந்த சனியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் நல்ல செய்தி, நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், டோட்டலாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது போக உங்களுக்கு ஆண் மக்களாலோ இல்லை பெண் மக்களாலோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நல்லது நடக்கும். அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மறுமணம் செய்யணும் அப்படின்னு யார் காத்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த பீரியடில் மறுமணம் நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர்லேயோ பழனிலையோ
கண்டிப்பாக அந்த முருகரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி கிடைக்கும். அது போக அஷ்டமி நாளில் கால பைரவரை கும்பிட்டு வாங்க. உங்கள் தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் எல்லாமே பார்த்துருக்குறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான டவுட்டெல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க. நானும் சொல்லிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த அன்புக்கும் இந்த அரவணைப்புக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.